இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் அவசியமா தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய சட்டங்கள். அதுல ஒவ்வொருவருக்குமே சரி, எல்லா விதமான விஷயத்திலையுமே சம உரிமை உண்டு. ஆர்டிகல் 14. அதே சமயத்துல ஆர்டிகல் 1921 19 மற்றும் 21 ஒரு மனிதனுடைய ஃப்ரீடம், அதுக்கப்புறம் அவனுடைய வரையறை, அவனுடைய தனிப்பட்ட சுதந்திரம், இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இது அல்லாம இப்போ ஒரு மனிதன் அடிப்படையாக தெரிந்து கொள்ளப்பட வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல யாரை எங்க அரெஸ்ட் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அப்ப அந்த அரெஸ்ட் பண்ணணும்னா என்ன செய்யறது, அந்த அரெஸ்ட் பண்ணா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 22. இப்ப யாராவது ஒரு நபரை உங்களை அரெஸ்ட் பண்ண வந்தாங்கன்னா, ஆர்டிகல் 22 படி நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய லாயர்கிட்ட பேசலாம், நான் பேசணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு அடுத்தபடியா உங்களை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள மேஜிஸ்ட்ரேட்ல உங்களை ஆஜர்படுத்தும். அதுக்கு அடுத்தபடியா உங்களுக்கு இந்த விஷயத்துல சட்டம் சார்ந்து யார் தெரிந்தாங்க அவங்கள்ட்ட பேசுறதுக்கு மட்டும் இல்லை, இது சம்பந்தப்பட்டதுக்கு அதிகாரியுடைய தொடர்பு வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய விதமான ரைட்ஸ் இருக்கு. அப்ப இந்திய அரசியல் சட்டம் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய, அதாவது இந்திய குடிமக்கள் ஒவ்வொருத்தருடைய நலன்களை பாதுகாக்க நிறைய இருக்கு. அதுல ஆர்டிகல் 14, 19, 21 and 22 and இது ரிலேட்டட் எல்லாம் ஒன்றும் நம்ம பார்க்கணும்னா மத ரீதியா 25, 26, அப்புறம் அந்த ஆர்டிகல் 32 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அப்புறம் மைனாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 29, ஆர்டிகல் 30. இன்னும் சொல்ல போனா நம்முடைய ஆர்டிகல்ஸ், நம்முடைய இந்திய அரசியல் சட்டம் எதை வச்சு மாத்துறாங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 368. இப்ப இந்த ஆர்டிகல் ஒவ்வொன்றுமே என்னதுதான் கோல்டன்ஸா இருக்கக்கூடிய இந்த ஆர்டிகல் ஒவ்வொரு குடிமக்களும் அவசியமா தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். எந்த அளவுக்குன்னா, மேனகா காந்தி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படின்பாங்க. அதாவது மேனகா காந்தி பிரதம மந்திரி இந்திரா காந்தி அவங்க பீரியட்லயே இந்த வழக்கம் தொடர்ந்ததை பத்தி ரொம்ப பெருசா பேசுவாங்க. என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அவங்க பிரதம மந்திரி இந்திரா காந்தி பீரியட்ல அவங்க இந்த நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்களுடைய பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுக்கிடுவாங்க, எமர்ஜென்சி டைம் அப்படின்னு. அப்ப மேனகா காந்தி என்னவாங்க, என்னுடைய பாஸ்போர்ட் எடுக்கிறதுங்கிறது இந்திய அரசியல் சட்டத்தை என்னுடைய உரிமையை பறிக்கிறமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 14, 19, 21 கீழே இருப்பாங்க, வழக்கு தொடர்ந்து இருப்பாங்க. இந்த வழக்குல பொறுத்தவரை லிமிடேஷன்ஸ் கருதி அந்த எமர்ஜென்சி டைம்னால இது என்னது செல்லுபடியாகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. மெயினா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு வரையறை இருக்கு. அந்த வகையில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய விதிமுறைகளை வரையறையோடு நல்லா பார்க்கக்கூடிய சமயத்துல பிரச்சனை இல்லை. நம்ம எல்லை மீறி போகக்கூடாது, அவ்வளவுதான்.